அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸய்யா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்ற வேளையிலே தாயிஃபிலே இருக்கக்கூடிய அந்த சிறியவர்கள் கல்லடிக்கின்றார்கள். கல்லால் அடித்து ரஹ்மத்துல் ஆலமீனை விரட்டுகின்றார்கள். அங்கே வரவேற்பு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவுமே கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். இரத்தம் சிந்தும் அளவுக்கு சிறியவர்களின் கல்லடி. அதே ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வருகின்றார்கள். அங்கே மதீனத்து சிறியவர்கள் தலஅல் பத்ரு அலைனா மின் சனியத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தாஇன். சுப்ஹானல்லாஹ். வரவேற்புரை, வரவேற்பு கீதம், ஆனந்தம், சந்தோஷம். பெரியவர்கள் சிறியவர்கள் அத்தனை பேரும் வரவேற்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள், எங்களுடைய வீட்டிலே இருங்கள். மேன்மையானவர்களே, அங்கே கல்லடி, இங்கே புகழ் மாலை, அங்கே சிறியவர்கள், இங்கும் சிறியவர்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறியவர்கள் அவர்கள் நினைத்து அடித்ததல்ல கற்களால். அவர்களுக்கு பின்னால் இருந்த ஒரு கூட்டம் அவர்களை இயக்குகின்றார்கள். சிறியவர்கள் தானாக இயங்க மாட்டார்கள். பெரியவர்கள் தாயிஃபிலே சொன்னார்கள், கல்லால் அடியுங்கள், அடித்தார்கள். இங்கே சொன்னார்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹாத்தமுன் நபி ஹபீபுல்லாஹ் வருகின்றார்கள், வரவேற்றிடுங்கள். அன்பார்ந்தவர்களே, பெரியவர்கள் இயக்குகின்றார்கள், சிறியவர்கள் இயங்குகின்றார்கள். இதுதான் எங்களுடைய வீட்டுக்குள்ளும் நடக்கிறது. அருமை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஒரு கொலையை செய்து ஒரு வாலிபன், அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகிறது. கடைசி நேரமாக கேட்கப்படுகிறது, உங்களுடைய கடைசி ஆசை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் எதை கடைசியாக செய்ய நினைக்கிறீர்கள்? அப்பொழுது அந்த வாலிபர் சொன்னார், இக்தஉ லிசான உம்மி قبل أن تقطع عنقي. என்னுடைய கடைசி ஆசை இதுதான், இதுதான் கடைசியாக என்னிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது. சுப்ஹானல்லாஹ். சொன்னார், என்னுடைய கழுத்தை வெட்ட முன்னால் என்னுடைய தாயின் நாக்கை வெட்டி விடுங்கள். ஏன் நீ அப்படி கூறுகின்றாய்? நான் தவறு செய்யும் பொழுது என்னை தவறான முறையில் வழிகாட்டி எனக்கு தட்டி கொடுத்து முதலாவது திருட்டோடை திருட்டு வேலை செய்து நான் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கைத்தட்டி என் தாய் என்னை வரவேற்றா, இன்று நான் கொலைகாரனாக ஆகிவிட்டேன். ஆக சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறியவர்கள் வானத்தால் விழுந்தவர்கள் அல்ல, இம்மடியில் தவழும் மாணிக்கங்கள். அவர்களை நாம் எவ்வாறு இயக்குகின்றோமோ அவர்கள் அவ்வாறு இயங்குவார்கள். மேன்மையானவர்களே, எங்களுடைய என்ன அலைகள் கூட பிள்ளைகளுக்குள்ளே வேலை செய்ய போகிறது. அதனுடைய தாக்கம் அவர்களுக்குள்ளே தங்கி இருக்கிறது. நாங்கள் எதை கொடுக்கிறோமோ சிறியவர்களிடத்திலே அதை அவர்கள் அப்படியே வெளியாக்கி விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே ஆகிவிடும். கண்ணியமானவர்களே, இது ஒரு உண்மை. பாவம் அப்பாவி பாலகர்கள், சின்னன் சிறுசுகள், அவர்கள் எந்த தவறையும் செய்யாமல் தவறின் பக்கம் வழிகாட்டப்படுவார்கள். யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி. அந்த பிள்ளைகளுடைய ஈமானும் இஸ்லாமும் பெற்றோட கையிலே இது. கண்ணியத்துக்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வைத்து கொடுக்கின்றார்கள். ஒரு சிறிய பிள்ளை, அநாத பிள்ளை, தாய் இல்ல, தந்தை இல்ல, தாய் பராமரிப்பில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம், மஹப்பத், அந்த தீனுடைய வழிகாட்டல் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். 10 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையிலே அவர்களுடைய சூழலிலே அந்த பிள்ளை வளர்கிறது. ஆச்சரியமான ஒரு பிள்ளையாக மாறியது. வரலாற்றிலே இடம் பிடித்த உத்தம மனிதர்களில் அனஸ் ரலியல்லாஹு தன்னுடைய வரலாறு பதியப்படுகிறது. சகோதரர்களே, கண்குளிரும் செல்வமாக பிள்ளைகள் ஆகுவதும் கண் கலங்க வைப்பதும் பெற்றோரை பொறுத்தவரையிலே. சகோதரர்களே, சிறிய பிள்ளை எங்கட மடியில விளையாடுது, இதை வச்சு நாங்க நினைச்சிடக்கூடாது நான் பிள்ளையை வளர்த்துட்டேன், ஆளாக்கிட்டேன். எங்கட பிள்ளை ஓலவலுக்கு பின்னால் எப்படிகிறார், 16 வயதில் எங்கட மகன் எப்படிகிறார், அதுதான் உண்மையான வளர்ப்பின் அடையாளம். சகோதரர்களே, லாஇபுஹு ஸபஆ, 7 வயது வரைக்கும் விளையாடி வளருங்கள் பிள்ளைகளை. அத்திபுஹு ஸபஆ, 7 to 14 வரைக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ராகிபுஹு ஸபஆ, 14ஓட பொறுப்பு முடிஞ்சது இல்ல. தந்தை எங்கேயோ போய் இந்த வீட்டுக்குள்ளே வந்து கேட்டா, மகன் எங்க? மகன் இல்ல. மகன் எங்க போனாரு? தெரியாது. சுப்ஹானல்லாஹ். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு
மிக நீண்ட பிரயாணம் செய்து வந்து தந்தை வீட்டுக்குள் வரும் பொழுது எந்த மகனுக்காக உழைத்து கஷ்டப்பட்டு கடன்பட்டு வந்து வீட்டுக்குள் நுழைகிறாரோ அந்த வேளையிலே அந்த பிள்ளை இல்லை என்ற வார்த்தை இருக்கிறதே. இப்படியான பிள்ளைகள் பெற்றோர்களை சைலண்ட் கில்லர்ஸ் மெதுமெதுவாக கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். வலி, வருத்தம் வரும், வேதனை வரும். சகோதரர்களே, இரவு 10 மணிக்கு கடலோரத்தில், 8 மணிக்கு பைக்ல, நண்பர்கள் யார் என்று தெரியாத உணவுகள், தந்தை வெளிநாட்டில் இருந்து அரபீட புறாவுக்கு சாப்பாடு வச்சு 20 தட்டு மாடி மேலேறி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இங்க வருகிறது மகன் ரீலோடுக்கு, மகன் சுத்தி திரியறதுக்கு, மகன் நண்பர்களோட செலவழிக்கிறதுக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பெற்றோருடைய வருத்தத்துக்கும் வலிக்கும் கஷ்டத்துக்கும் அடிப்படையான ஒன்று. வேதனை படுறதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ஒரு பிள்ளை இப்படியான நிலைமைக்கு வந்துடணும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி இதைத்தான் சொல்றாங்க. ஒரு புள்ள கல்ல சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மகன் கல்லை சாப்பிட்டால் கூட பரவாயில்லை, கெட்ட நண்பர்களோடு சுற்றுலா பிரயாணங்களிலும் பாதை ஓரங்களிலும் ஆற்றோரங்களிலும் கடல் ஓரங்களிலும் மகன் 10-15 வயதில் சாப்பிடவும் குடிக்கவும் விட்டுவிட்டு தந்தை பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தால் மகனாலே தந்தை பழிவாங்கப்படுவார், வருத்தப்படுவார், மனவேதனைப்படுவார். மகன் தேடிக்கொண்டு வர நோய்க்கு மருந்து கொடுக்க மாட்டீங்க சொல்றாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளால எது நடக்கணும் எதிர்பார்த்து வாழ வைக்கிறோமோ, இப்படி நடப்பானா என்ற மகன், என் மகனுக்கு இப்படி ஒரு காலம் வருமா, என்னோட தாயோட இப்படி ஏன் என்னுடைய மகன் நடக்கிறான்? சகோதரர்களே, இதற்கு பின்னால் 13 வருடங்கள் எங்கட மடியில, எங்கட வீட்டில, எங்கட சூழல்ல, எங்கட சாப்பாட்டோட அந்த புள்ள இருந்திருக்கிறார். அங்கிருந்து வழி தவறுவதாக இருந்தால் யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கிறது. இதைத்தான் இஸ்லாம் உணர்த்துகிறது. ஒரு சிறிய சாதாரணமான ஒரு சிறந்த பிள்ளை உருவாக்குவதற்கு தாயின் தந்தையின் அழகான அரவணைப்போடு நல்லொரு சூழலை கொடுங்கள், நல்லொரு சூழலை கொடுங்கள். இல்லண்டா பிள்ளை வேற திசைக்கு வாலிப வயதில பேத்திடுவாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிறிய வாலிப சமூகம், இந்த சின்ன சிறுசுகள் மார்க்கத்தை விட்டு தீன விட்டு ஒரு சூழல் இல்லாம அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுறது இருக்கிறதானே, ஒரு சமூகம் மறைந்து மங்கி போவதின் அடையாளம். குர்துபால சில வாலிபர்கள் சொல்லுவார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒரு காலம் குர்ஆனோடு நல்ல சூழல்ல போதை வஸ்துக்கு அந்த ஊர்ல குர்துபாவுக்கு ஒரு பொட்டில் கூட இல்ல சாராயம். இப்படியாக சுத்தமாக இருந்த மண்ணை அந்த சிறியவர்களை வைத்தே சீரழித்து குர்ஆனை விட்டு தூரமாக்கி, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஊரை மாத்தி எடுக்கிறாங்க. எடுத்ததற்கு பின்னால் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களே சொல்லுகின்றார்கள், மண்ணறையில் உறங்கும் எமது மூத்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், யா அல்லாஹ் நீ அவங்களோட பாவங்களை மன்னித்துக்கொள் என்று சொல்வதற்கு கூட ஒரு இளைஞன் கிடையாது, ஒரு வாலிபன் கிடையாது, முற்று முழுதாக மாற்றப்படுகின்றார்கள். சகோதரர்களே, உண்மையான சரியான சூழலும் இஸ்லாத்தினுடைய சரியான வழிகாட்டலும் இல்லாத பிள்ளைகள் முதலாவது பெற்றோருக்கு பாரமாகுவாங்க, வருத்தப்படுவாங்க. அவங்க தான் பலஸ்தீன்ல ஆக்கிரமிப்பாளர்கள் எப்படி இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்களோ, இதே போல தாய் தந்தையின் சந்தோஷத்தை கூட புதைத்து விடுவார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழியும்டா, அவங்களுடைய உள்ளத்துக்கு சரியான இஸ்லாமிய உணர்வு அந்த வெளிச்சம் கொடுக்கலண்டா, தாய் தந்தையை கூட அவர்களுடைய கண்ணால் பார்க்க முடியாது, அவர்களை கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், பழிவாங்கும் நிலைக்கு வந்து விடுவார்கள். இதுதான் இன்னைக்கு தாராளமா நடக்குது. ஒரு தந்தை சொல்றாரு, மகன், தனி மகன், அவரை நான் கனவுலையும் நனவிலையும் அவரையே வளர்க்கணும் ஆசைப்படணும், அவருக்காக வேண்டிய அனைத்தையும் செய்தேன், எல்லாம் செஞ்சு வளர்த்தெடுத்தேன், முழு சொத்தையும் மகண்ட பேர்ல தான் எழுதினேன், எனக்கொண்டு ஒன்றுமே இல்லை. பாய் வியாபாரத்தோடு நான் அந்த ஊருக்குள் சென்றது, கோடீஸ்வரனாக ஆனேன், கோடீஸ்வர சொத்துக்களையும் அத்துணையையும் எனது மகனுக்கே ஆக்கி வைத்தேன் சொல்லுகின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தந்தை சொல்லுகின்றார், அதே மகன் என்னை வெளியே விரட்டி அடித்து ஒதுக்கி இருக்கிறான், ஒரு வார்த்தை பேசினால் காலால் தூக்கி உதைக்கிறான். பணத்தை கொடுத்தாரு மகனுக்கு, குணத்தை கொடுக்கல, தீன கொடுக்கல. அதே மகனால அடி வாங்கப்படுகின்றார், அடிச்சு கொண்டிருக்கிறார், விரட்டி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுடைய மதீனா முனவ்வராவில் சிறியவர்களுக்கு கொடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இது மையத்து விட்டுக்குரியது குர்ஆன். மௌத்தா போனா குர்ஆனை பார்ப்போம், பாலக்குலை யஹூதியத்தை பார்ப்போம், நசரானியத்தை பார்ப்போம். இல்ல சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உவைசுல் கர்னி யமனிலே
மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய நேசம், தீனுடைய முஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமைப்படுத்தணும் எங்கட பிள்ளைகளுக்கு. இதுதான் எங்கட பிள்ளைகளை செழிப்பானவர்களாக ஆக்கும், எங்கட வாலிபர்களை சிறப்பானவர்களாக ஆக்கும். எல்லா துறையிலும் முன் வரிசையில் நிற்பாங்க அவங்க தான். நாங்க ஒரு பிள்ளைகிட்ட கேட்போம், நீங்க உம்மாவோட இறக்கமா பாப்பாவோட இறக்கமா? தாயோட இறக்கம்டா தாய்க்கு பெரிய சந்தோஷம், அவ வெற்றி பெற்றுட்டா. தந்தையோட இறக்கம்டா தந்தைக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் கண்ணியமானவர்களே, மதீனத்து சிறியவர்கள், மதீனத்து அந்த இளம் நெஞ்சங்கள், உங்களுக்கு யார் முக்கியம், தாயா தந்தையா என்று கேட்டால் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு முக்கியம் என்று சொல்லுங்க. அந்த உணர்வு பிள்ளைகளுக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு. சகோதரர்களே, ஒரு சின்ன குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர் பக்கத்தில் இருக்க தண்ணீர் குடித்தார்கள். குடித்த குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கின்றார்கள் தண்ணீரை. உத்திய பி ஷராபின், ஏதாவது ஒரு பானம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குடித்ததன் பின்னால் இடது பக்கத்திலே பெரியவர்கள் இருக்கின்றார்கள், வலது பக்கத்திலே சிறியவர்கள் இருக்கின்றார்கள். சிறியவர்கள் இருக்க சிறியவருக்கு கொடுக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டார்கள். அத்தஅذனு லீ, எனக்கு நீங்கள் அனுமதி தருகின்றீர்களா? ஒழுக்கத்தை பாருங்க. சின்ன பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, பெரியவங்க மூத்தவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த பானத்தை குடிப்பதற்கு அந்த குழந்தை சொல்கிறது, பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும், ஆனால் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நாவு பட்ட தண்ணீரை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதை எனக்கே தந்து விடுங்கள். அந்த குழந்தையின் உள்ளத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் வாலிது. சகோதரர்களே, இஸ்லாம் வாலிது. இன்னைக்கு எங்கட பென்டென் கார்ட்டூன் வாழுது, டிவி நாடகங்கள் வாழுது, சூப்பர் ஸ்டார்ஸ் வாழ்றாங்க, ஸ்மார்ட் போன் வாழுது. எப்படி அதுக்கு உயிர் இல்லையோ, அது உள்ளத்துல விழுந்தா அந்த பிள்ளைக்கு உயிரை பார்க்க முடியாது, உயிரோட்டத்தை பார்க்க முடியாது, இரக்கத்தை பார்க்க முடியாது. அழகான ஒரு பாடத்திட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் நெறி எங்கட கையில் இருக்கத்தோலே அந்த சின்ன பிள்ளைகளை எந்த பக்கமும் சமைக்கலுமான காலத்துல வேறு திசைகளுக்கு கொண்டு போறது பெரிய அநியாயம் சகோதரர்களே. அது பேர்தேயாக இருக்கலாம், அது இசை கச்சேரிகளாக இருக்கலாம், அது மியூசிக்காக இருக்கலாம். ஒரு நாளும் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்தாதே, எங்களை வெம்பி வெம்பி வாழ வைக்கும். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாம் உணர்வை தயாரிக்கிறது, உயிரோட்டத்தை கொடுக்கிறது, அன்பை பரப்புகிறது, பாசத்தை விதைக்கிறது. இது எங்கட குடும்பத்தில் இல்லாமத்தான் இன்னைக்கு மோச்சரியில 10-15 நாட்கள் ஒரு முஸ்லிம் ஜனாசாவை அடக்குவதற்கு எந்த பிள்ளைகளும் முன்வராத நிலையில் இருக்கிறது சகோதரர்களே. 11 குழந்தைகளை வளர்த்த தாய், பிள்ளைகளை ஆளாக்கிய தாய் சென்ற கிழமை சுப்ஹானல்லாஹ் அந்த தாயின் ஜனாசாவை எடுத்து அடக்குவதற்கு ஒரு ஆண் மகன் முன்னால வரல. இது நெருப்பா இல்லையா? இது மன வருத்தமா இல்லையா? ஜனாசாக்கு ஒரு புள்ள இல்லண்டா, அந்த மையத்தை, அந்த இறந்த உடம்ப, அந்த டெட் பாடிய அந்த ஃப்ரீசருக்குள்ள வச்சு இருக்கட்டும், யாராவது எடுத்து அடக்கட்டும் என்றா. சுப்ஹானல்லாஹ், மகண்ட உள்ளம் கல்லா போய்த்தான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளும் எரிமலைகளும் வெடிக்கும். பிள்ளைகள் ஊருக்கு 2வது, நாட்டுக்கு 3வது. வீட்டுக்குள்ள பூகம்பம் வெடிக்க தொடங்கும். வாலிப சமூகம் வீணா போனாங்கண்டா, அவர்களுக்கு சரியான வழியை கொடுக்கவில்லை என்றால் கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கவலையான, வருத்தமான, கைசேதமான சம்பவங்களை நாங்கள் எடுக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அருமையானவர்களே, எங்கட பிள்ளையோட வீட்டுக்குள்ள நாங்க நினைப்போம், குர்ஆன் ஓதட்டும், பிறகு இப்ப படிக்கட்டும், நல்லா படிக்க வைங்கோ. குர்ஆனுக்கு முன்னால எதை கொடுத்தால் நஷ்டம்? குர்ஆனை வாழ வைக்க வந்த சமூகம், குர்ஆனோடு வாழ வேண்டிய சமூகம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை கொடுக்காமல் நாங்கள் எதை கொடுத்தாலும் முதலாவது அடி வாங்குவது நாங்க தான், நிம்மதி இழக்கிறது நாங்க தான், மௌத்துக்கு பின்னால் ஒரு துஆ கூட இல்லாம போறது நாங்க தான், பெற்றோர்கள் தான். அன்புக்குரியவர்களே, நாங்க கேள்விப்படுறோமே, ஐரோப்பா நாடுகள்ல திடீரென்று வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் கத்தியை எடுத்து தாய் தந்தையை கிழிச்சு போடுறது, தாய் தந்தையிட மேலுக்கு எசிட் ஊத்துறது. அருமையானவர்களே, சுப்ஹானல்லாஹ், எவ்வாறு இவர்களுக்கு இப்படியான ஒரு மனோநிலை ஏற்படுகிறது? சொந்த தாய, சொந்த தந்தைய, சிலவேளை துப்பாக்கியை கொண்டு வந்து தாய் தந்தையை எந்த ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் சுட்டி தள்ளி விடுகின்றார்கள். ஏன் இப்படி நடக்கிறது சகோதரர்களே? இவர்களே விளங்க வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கலாம்ட மதிப்பை விளங்குவோம், பாத்திலான யகூதியத்துகளை எங்கட வீட்டுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறதுனால எங்கட பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பயங்கரமான எதிர்காலத்தை விளங்குவோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மகன் இவ்வாறு செய்ய அவரை சில மனோதத்துவ வைத்தியர்கள் மூலமாக பரீட்சிக்கப்படுகின்றார்கள். அவரோட மைண்ட் செட்ல கில் யுவர் மதர், உன்னுடைய தாயை கொல்லுன்ற சத்தம் பதியப்பட்டிருக்கிறது. உன்னுடைய தாயை கொலை செய். இந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? இசைகளுக்குள்ளே, பாடல்களுக்குள்ளே, ஆடல்களுக்குள்ளே
கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, பேக்ரவுண்ட் சவுண்ட்ல அந்த கில்லியோ மத என்ற சத்தத்தை இந்த யூத கூட்டம் சேர்க்கிறது. சமூகத்தை சீரழிக்கும் குணம் கொண்ட கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று நாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் மோதுறோமே. அடிபடக்குள்ளே மட்டுமல்ல, அங்க பிள்ளைகளுக்கு குண்டு வீசக்குள்ளே மட்டுமல்ல, ஜனாசா தொழுதாலும் மோதுறோம். பெருநாள் தொழுகையிலும் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? யஹூதியத் யா அல்லாஹ் வேணாம் எங்களுக்கு. அப்ப எல்லா தொழுகையிலும் 200 கோடி முஸ்லிம்களும் ஒரே நேரத்தில் வேண்டாம் யஹூதியத் என்று செல்வதாக இருந்தால், கூறுவதாக இருந்தால், எவ்வளவு பெரிய ஒரு விஷத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. குண்டு தாக்குதல் மற்றும் காலத்தில் மட்டும்தான் குனூத்து நாசிலா, அடி விழும்பொழுது முஸ்லிம்கள் அழ வேண்டும், உண்மை. ஆனால் தன்னுடைய ஃபர்து தொழுக, தன்னுடைய ஜனாசா தொழுக, யாருக்காக வேண்டி ஜனாசா தொழுகிற என்ன தொழுதாலும் முதலாவது சொல்லணும், யா அல்லாஹ் எனக்கு மதரசா முஹம்மதியாவை தா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நபியை போன்று நான் வாழ்கிறேன், மதரசா முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நெறிகளை நான் எடுக்கிறேன். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் வேணாம் இந்த யூத கூட்டம். சொல்லி சொல்லி செஞ்சா இசைக்குள்ளே எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சாப்பாட்டுல நஞ்சி வச்சாங்களோ, இதே போலதான் எங்கட பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டை மாத்திரத்துக்கு இசைக்குள்ளே இது போன்ற வெறித்தனமான வார்த்தைகளை வைக்கிறார்கள். அந்த புள்ள அப்படி அகப்பட்டுத்தான் தாய ரத்தத்தை எடுத்து குடிக்கிறார். தந்தைய ரத்தத்தை ருசித்து பான்ற உணர்வு இசையால கொடுக்கிறான். இது எங்களுக்கு இன்னைக்கு சினிமா பார்க்காம, ஸ்மார்ட் போன்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து படம் பார்க்காம இரவு கழியுது இல்லைன்றா யோசிச்சு பாருங்க. குர்ஆனை நாங்க எங்க வச்சுக்கிறோம், யகூதியத்தை எங்க வச்சுக்கிறோம், இதுல இடப்பட வரக்கூடிய ரிசல்ட் என்ன? பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை. குர்ஆன் சொல்லுது, தாயை பார்த்து சீண்டு சொல்லாதே, உம்மாவை பார்த்து சீண்ட வார்த்தையை கூட சொல்லாதே. பலா தகுல்லஹுமா உஃபின், இதை கொடுக்கல அதை கொடுத்தா என்ன நடக்கும்? இப்படி கொடுத்ததின் விளைவுதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற பக்கம் பிள்ளைகள் போயிடுறாங்க, வேற பக்கம். மேன்மையானவர்களே, அந்த உவைசுல் கர்னி இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தோடு வாழ்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாதவர்கள், ஆனாலும் துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க. வேண்டாம், கண் தெரியாத தாயை பாருங்கள், நீங்கள் என்னை பார்த்துக் கொள்வீர்கள் கியாமத்துடைய நாளிலே. நானும் நீங்களும் சந்திக்கிறது கியாமத்துடைய நாளில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க உங்களோட தாயை நீங்க பார்த்துக்கோங்க. ரஹ்மத்துல்லில் ஆலமீன பார்க்க வர வேண்டாம், தாயுடைய பரிதாபத்தை பாருங்க. மகனுக்கு சொல்லப்படுகிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, நீங்க இந்த உவைசுல் கர்னியை கண்டால் அவரிடத்திலே துஆ செய்ய சொல்லுங்கள். இவ்வளவு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொள்றார் ஒரு தாயால. அவருடைய உள்ளம் அவ்வளவு தாயோட பாசத்தோடு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உவைசுல் கர்னி கியாமத்திலே சுவர்க்கம் நுழையும் பொழுது 2 லட்சம் பெயரை சொர்க்கத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு செல்லுவார். இவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தான் உம்மா வாப்பா. இதை கூட இடிச்சுட்டு ஜனாசாக்கும் இல்லாத நிலைமை சமூகத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறேன்டா சகோதரர்களே, நாங்கள் ஏதோ ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யஹூதியத்துக்கும் நஸ்ரானியத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதன்மை கொடுக்க மறுத்ததன் விளைவு. கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் உள்ளத்துல விதைக்கணும், சிறியவர்கள் உள்ளத்துல விதைக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாசத்தை, அவங்களுடைய மரியாதையை. நாங்க ரஹ்மத்துல்லில் ஆலமீன தூரமாக்கி யஹூதியத்தை நஸ்ரானியத்தை முன்னால் கொண்டு வரும் பொழுது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் ஒரு நஷ்டத்தை நாம் பார்ப்போம். எமது பரம்பரையில் ஈமானுடைய பாக்கியம் இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்ணியம் எங்கள்ட்ட இல்லண்டா அது எங்கட வீட்டுக்கு வந்து நிக்காது, எங்கட குடும்பத்தில் நிக்காது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியம் என்ன, மகத்துவம் என்ன, இவைகளை எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ரஜப் மாதமா கண்ணியம் என்ன, ரமலான் மாதமா கண்ணியம் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்ணியம் என்ன. சகோதரர்களே, காபத்துல்லாஹ்ட மதிப்பு என்ன சொல்லிக் கொடுக்கலையா? குர்ஆன்ட மதிப்ப கண்ணியத்தை அதனுடைய இடத்தை நாங்க கொடுக்கலையா? ஒரு காலம் இருந்துச்சு, குர்ஆன அருமையானவர்களே பெட்டிக்குள்ள போட்டு கண்ணியமா கொண்டு வருவாங்க. அடுத்தது ஒரு காலம் வந்தது, குர்ஆனை புத்தகத்தை, அந்த குர்ஆனை மிக மதிப்பாக ஒரு பிடவையால் சுற்றி கொண்டு வந்தார்கள். குர்ஆனுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்துச்சு. காபத்துல்லாஹ்ட கால் நீட்டக்கூடாது சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனா எந்த கிதாபிலேயும் இல்ல. ஆனாலும் உள்ளம் என்ற கிதாபிலே, ஒழுக்கம் என்ற புத்தகத்திலே காபத்துல்லாவை நீட்டி கால் நீட்ட வேண்டாம், இது அன்றைக்கு ஒழுக்கம் இருந்துச்சு. பெரியவர்களுக்கு ஒழுக்கம் இருந்தது. சகோதரர்களே, ஃபத்வா வெளியானது, உங்களோட முசல்லாக்கல்ல காபத்துல்லாட போட்டோ இருந்தால் அந்த காபத்துல்லா போட்டோ இருக்கும் முசல்லாவில் தொழ வேண்டாம், ஒழுக்கத்தை பாதுகாருங்கோ.
உங்களோட வீட்டுக்குள்ள ஒழுக்கம் இல்லையா? தாய் தந்தையுடைய, குர்ஆனுடைய, தீனுடைய, இஸ்லாத்தினுடைய உணர்வுகள் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாமல் வளருவார்கள். பாருங்க, காபத்துல்லாவுக்கு முன்னால கால் நீட்டினா என்ன, காபத்துல்லாவுக்கு முன்னால வீடியோ கால் வந்தா என்ன, எல்லாம் வந்தது. இப்ப கடைசியாக காபத்துல்லாவை வைத்து கேவலமான நடனத்தை கூட ஆடி முடித்து விட்டார்கள். பார்க்கிறோமா இல்லையா? எங்க ஆரம்பிச்சது? சிறிய வயதில் ஒழுக்கம் கலட்டப்பட்டது. 50-60 வருடங்களுக்கு முன்னால திட்டம் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூரமாக்கினார்கள். காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை தூரமாக்கினார்கள். மோசம் ரியாத் என்ற பெயரில் லாத் உஸ்ஸா சிலைகள் கூட காபத்துல்லாவுக்கு முன்னால் வைத்து வாலிபர்கள் நடனமாடும் கேவலமான காட்சி வெளியானதா இல்லையா? இதுதான் படிப்படியாக பரம்பரையில் இருந்து இஸ்லாம் கலரக்கூடிய நிலைமைகள். சகோதரர்களே, அல்லாஹ்ட பைத்துல்லாவுக்கு என்ன மதிப்பு? சகோதரர்களே, வாலிபர்கள், அரபிகள், குர்ஆன் தெரிஞ்சவங்க, நான் இதுதான் சொல்றேன், வீட்டை பாதுகாருங்கோ, வாலிபர்களை பாதுகாருங்கோ. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா என்ற சூரா மர்மையின் அச்சத்தை உள்ளத்திலே விதைக்கும் சூரா. ஆனா என்ன நடந்தது சகோதரர்களே? அந்த சூறாவை வைத்து குர்ஆனிக் மியூசிக் கொண்டு வந்து விட்டார்கள். குர்ஆனோட கண்ணியத்தை நாங்க எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், நாங்க வைக்கணும். குர்ஆனை வச்சு சூரத்துல் கியாமாவை வைத்து அந்த பயங்கரமான மறுமையின் சிந்தனையை ஏற்படுத்தும் சூறாவை வைத்து கூட அல்லாஹ்ட நல்லடியார்களே ஆக பெரும் இசை கச்சேரி செய்துட்டான். இதுதான் இஸ்லாம் சரீரன்னு சொல்றது. அரபு பேசினத்துக்கு சரி வராது. கொடியில லா இலாஹ இல்லல்லாஹ் பறந்ததுக்கு சரி வராது. மக்கா மதீனா போய் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியுடைய காபத்துல்லாஹ்வுடைய போட்டோவை ராம் பண்ணி ஒட்டினத்துக்கு சரி வராது. வாழ்க்கையில் காட்ட வேண்டும். அங்கே ஒரு முஹம்மது அலி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், சாதனையாளர்களின் பெயர்கள் இது போன்ற டைல்ஸ்ல பதியப்படுகிறது சா வடிவத்திலே. அவர் சொல்லுகின்றார், என்னுடைய பெயரை இப்படி செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாவை தாயிஃபிலே அடித்தார்கள், மதீனாவிலே வரவேற்றார்கள், இயக்கப்பட்டது, இயங்கினார்கள். சகோதரர்களே, இஸ்லாத்தின் தெளிவு அந்த மனிதனுக்கு கிடைத்தது. அத்தனை சாதனையாளர்களின் பெயர்களும் நிலத்தில் மிதிப்பட இருக்க முஹம்மது அலியுடைய பெயர் சுவரிலே தாங்கி நின்றது, உயர்ந்து நின்றது. என்ன காரணம்? மதிப்பை உணர்த்தினார், கண்ணியத்தை கொடுத்தாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட சிறியவர்களுக்கு அல்லாஹ் அறிந்தவன் மிக, நாங்க விட்ட தவறு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ட நெருக்கத்தை விட்டோம். அத்துணையையும் இழந்தது பிள்ளைகள், அத்துணையும் இழந்தது வாழ்க்கையில. சகோதரர்கள், இந்த சின்ன சிறுசுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நெருக்கத்தை பாருங்க, அதனால அவங்க கிடைச்ச வெற்றிகளை பாருங்க, கண்ணியங்களை பாருங்க. இன்றைக்கு அவங்களோட பிள்ளைகளோட பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த உணர்வை எங்கட சூழல்ல வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு வரணும். செவ்வாய் கிரகணத்துக்கு போறதெல்லாம் ரெண்டாவது. செவ்வாயை யார் படைச்சன்னு விளங்கப்படுத்தணும். சந்திரன்ல கால் வைக்கிறதெல்லாம் ரெண்டாவது செய்தி. சந்திரனை யார் படைத்தது? சந்திரனுடைய படைகோலத்தை படைத்து யார் இயக்க வைக்கிறது? அந்த படைச்சவன. அதற்கு வழிகாட்ட வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்குள்ள விதைக்கணும். சகோதரர்களே, இல்லண்ட அரபு உலகம் உணர்வட்டு போனது போல அல்லாஹ் பாதுகாக்கணும். நடமாடும் பிணத்தை போல பெட்ரோல் ஈகுது, எல்லாம் ஈகுது. ஆனா இஸ்லாத்துல உணர்வு செத்து போயிட்டு கோடி கோடியா பணம் ஈகுது. தங்க கட்டில தூங்குறவங்க இருக்கிறாங்க. அருமையானவர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஹம்மது பின் ரபீ என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன புள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபைக்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்தார்கள். வுது எடுக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில் எடுத்த தண்ணீரை அப்படியே கொப்பளிக்கின்றார்கள். கொப்பளிக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தை அப்படி கையை கொடுத்து அந்த நீரை எடுத்துக் கொள்கிறது. அந்த கொப்பளித்த தண்ணீரை அப்படியே முகமெல்லாம் துடைத்துக் கொண்டு மேனியிலே முழுமையாக படுத்திக் கொள்கிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த பிள்ளையோட உள்ளத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை பாருங்க, இஸ்லாத்துல உணர்வை பாருங்க. கண்ணியமானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 இடங்கள்ல இந்த பிள்ளையுடைய பெயரை கொண்டு வரும் பொழுது 4 இடங்களிலும் இந்த பிள்ளையின் வர்ணனையை சொல்லுவார்கள். அல்லது மஜ்ஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ வஜ்ஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்ந்தார்கள் அந்த குழந்தையின் முகத்திலே. அதை அவ்வாறே எடுத்து துடைத்துக் கொண்ட பிள்ளை. எங்கட பிள்ளையோட முடியை பிடிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீர், எச்சில். இதுதான் மதீனால இருந்த பிள்ளைகளுடைய மனோநிலை. தல்ஹா பின் பரான்னு சொல்லக்கூடிய சின்ன பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபைக்கு வருகிறது. வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நீட்டி உறங்கி இருக்கும் வேளையிலே தன்னுடைய நெஞ்சை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலோடு வைத்துக் கொள்வார்கள். அவ்வளவு இரக்கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகிது. சின்ன பிள்ளை
சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தையுடைய அன்பை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டார்கள். நான் எதை சொன்னாலும் நீங்கள் செய்வீர்களா? முர்னி மாஷித்த யா ரசூலல்லாஹ். புள்ள வழிபடுற தன்மை உருவாகுது. சொன்னாங்க, உங்களோட தாயை தந்தையை கொலை செஞ்சு அதையும் நான் செய்வேன். குழந்தை நடக்க திருப்பி எடுத்தார்கள். நான் இதுக்கு வரல மகனே, நான் பாசத்தை, நேசத்தை, உள்ளத்தில மஹப்பத்தை, பெற்றோருடைய மதிப்பை விதைக்க வந்தவன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த குழந்தை கொஞ்ச நாள்ல நோயாளியா போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுகின்றார்கள். அந்த குழந்தையை பார்க்க சென்றால் அந்த இளைஞன், அந்த சிறியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கின்றதே, அந்த பார்க்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள், கடைசியாக மூச்சுக்களை எண்ணி எண்ணி விட்டுக் கொண்டிருக்கிறது, குழந்தை சக்கராத்திலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு அடைஞ்ச ஒரு புள்ள, தீனுடைய மகத்துவத்துடைய சூழல்ல வளர்ந்த ஒரு புள்ள, அல்லாஹ் அல்லாஹ்ன்னு ஏங்கின ஒரு புள்ள, அன்பு நபியோட பாதத்தை நெஞ்சோட சேர்த்தி கொண்ட புள்ள, கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து அதன் பின்னால் சொன்னார்கள் தாயிடம், அங்கே இருந்தவரிடத்திலே, இந்த குழந்தை மரணித்தால் என்னிடம் உடனே அறிவித்து விடுங்கள், நான் அவசரமாக வருவேன், இந்த இரவோ பகலோ இந்த பிள்ளையின் ஜனாஸால நான் கலந்து கொள்ளணும், பிள்ளையோட ஜனாஸால நான் கலந்து கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த குழந்தை அந்த பதிலுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். பிள்ளை சொல்லுகிறது, மௌத்தா போனா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இரவையில சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம்? இரவையில என்னுடைய மையத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்றால், யூதர்கள் யாராவது என்னுடைய நபியை காயப்படுத்தினால், கஷ்டப்படுத்தினால், ஏண்ட ஜனாசாவுக்கு வந்த சந்தோஷம் எனக்கு இல்ல, நபி கஷ்டப்பட்ட வருத்தம் எனக்கு இருக்கும். எனவே வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவோடு இரவாக என்னுடைய மையத்தை அடக்கி விடுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுத்த வேண்டாம். இரவு மௌத்தானது அந்த குழந்தை, இரவோடு இரவாக அந்த பிள்ளை அடக்கப்பட்டு விட்டது. அடுத்த நாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அடிக்கு வந்தாங்க, துஆ செஞ்சாங்க, தக்பீர் கட்டி அங்கே தொழுதாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு ஒரு விசேஷமான துஆவை செஞ்சாங்க. அல்லாஹும்ம இல்க தல்ஹா தல்ஹகு இலைக்க வயதுஹகு இலைக்க. யா அல்லாஹ், தல்ஹா என்ற உள்ளத்தை குளிர வச்ச பிள்ளை, யா அல்லாஹ் நீ தல்ஹாவோடு சிரித்து பேச வேண்டும், தல்ஹா உன்னோடு சிரித்து பேச வேண்டும், அந்த சந்திப்பை நீ ஏற்படுத்துவாயாக, என்ன நேசிச்ச ஒரு பிள்ளைன்னு துஆ செய்றாங்க. அந்த பிள்ளையோட உள்ளத்துல கூட என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏதும் வருத்தம் வந்து விடலாம் கூடாது என்ற உணர்வு அந்த பிள்ளைகளுக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு. சகோதரர்களே, இன்று நாங்க தவறுகிற இடம் இதுதான். இந்த நேசத்தை, இந்த மஹப்பத்தை, இந்த உறவை எல்லா இடத்திலும் ஏற்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை, குர்ஆனுடைய அந்தஸ்தை பிள்ளைகளுக்குள்ள ஊட்டினார்கள். அது விடுபட்டு விட்டது. கவலையான 100க்கு 100 இல்லாம போன இல்ல, அதனுடைய தாக்கங்கள் தான் சகோதரர்களே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலிச்சு கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் அந்த வருத்தத்தை தான் உலகத்துல கண்டு கொண்டிருக்கிறாங்க. குர்ஆனை கொடுக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டல்ல, சுன்னத்துகள் எதுவுமே இல்ல, தீனுடைய மறுமலர்ச்சி ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, தாய் சொல்றா, சொந்த மகனால நான் படக்கூடிய பாடு, வளர்க்க வேண்டிய இடத்துல குர்ஆன் கொடுக்கப்படாம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஹப்பத் கொடுக்கப்படாம, நல்ல சூழல்ல வைக்கப்படாம அந்த குழந்தை வளர்க்கப்பட்டது. இப்ப வாலிப வயதுல எந்த மகன் தாய் தந்தை இல்லாட்டியும், தந்தை இல்லாவிட்டாலும் வீட்டை பாதுகாப்பாரு, வீட்டுல எனக்கு உதவியா இருப்பார் என்று நினைச்சாரோ, அதே தாய் கடிதம் மூலமாக சொல்றா, விபச்சார விடுதியில ஒரு மோசமான வாலிபரால ஒரு மோசமான பெண்மணி எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தப்படுவாவோ, மோசமான தொடர்பு அங்கே இருக்குமோ, அதே போன்று நான் பெத்த மகன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், போதைக்கு அடிமையானதன் விளைவாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சொந்த தாயிடம் தவறாக நெருங்கி வருகிறார். சகோதரர்களே, இதுதான் சூழலை தவற விட்டா வார முசீபத். மோசமான சூழலை வச்சா, அந்த இடங்களுக்கு விட்டா பிள்ளைகளால வரக்கூடிய முசீபத்து தான். அதான் 7 வயதில் ஒரு பிள்ளையை ஹாஃபிதாக்கி இருக்கிறாங்க கம்பளையில. அந்த தாயும் தந்தையும் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? நாங்க அந்த பிள்ளைய எந்த ஒரு தவறான மோசமான பாவமான சூழலுக்கும் கொண்டு செல்ல மாட்டோம். ஒழுக்கம் அங்கிருந்து தான் உருவாயிச்சு. பிள்ளைகள் அங்கிருந்து தான் பாதுகாக்கப்படுறாங்க, பிள்ளைகள் அங்கிருந்து தான் சரி செய்யப்படுறாங்க. கண்ணியமானவர்களே, எனவே நாம் வாழ்ந்ததினுடைய அடையாளம் எமது சிறியவர்கள். அவர்களுக்கு தீனுடைய உண்மையான வழிமுறைகளை காட்டி கொடுப்பதுதான் அவர்களுக்குரிய பாதுகாப்பும், அவர்கள் மூலமாக எங்களுக்குரிய பாதுகாப்பும். குர்ஆனை, ஒழுக்கத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை, கண்ணியமானவர்களே பெற்றோர்களுடைய மரியாதையை, இப்படியான பாடங்களை நாங்க கொடுக்காம இருக்கிறார். சின்ன சிறுசுகள் எந்த புறத்துல வளர்க்கப்படுறாங்களோ அந்த புறத்துல வளருவாங்க. வாலிப வயது வந்ததுக்கு பின்னால நாங்க சந்தி சந்தியாக நின்று பேசவே இல்லை. நிர்வாகத்தால சட்டம் போட்டாலும் கட்டுப்படுத்த இல்லாத நிலைமை வரும். வீடு தவறினா ஊரால் ஒன்றும் செய்யலாம், வீடு தவறினா ஸ்கூலால் ஒன்றும் செய்யலாம்.
அல்லாட கட்டளையிட மகத்துவத்தை சல்லல்லாஹு மகத்துவத்தை கொடுக்கல. வீட்டில தொலை பழக்கம் இல்லண்டா ஸ்கூல்ல தொழாதுக்குள்ள. ஸ்கூல்ல அழகான வாஷ்ரூம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஓல்ட் பாய்ஸ் சேர்ந்து சல்லி சேர்த்தி கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிறாங்க. சொல்றாங்க அதிபரே கவலைப்படுறார், எந்த வாஷ்ரூமை கட்டி கொடுத்தோமோ அழகாக பாவிப்பதற்கு அதே வாஷ்ரூம்ல இருக்கக்கூடிய பல்ப கலட்டி அதுல சிறுநீர் கழித்து வச்சிருக்கிறார்கள். ஒரு புள்ள தொழுகிறாங்க இல்ல. சகோதரர்களே, தொழுகையை ஒரு பிள்ளைகிட்ட உருவாக்கலண்டா, அல்லாஹ்வை சுஜூத் செய்யறத உருவாக்கலண்டா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தந்தையுடைய மையத்தை கூட சில வேளை புள்ள தொழாது. 32 மணித்தியாலம் ஃப்ளை பண்ணி வந்த மகன் வாப்பட மையத்துக்கு வந்து சேர்ந்தாரு. மையத்தை பார்த்தாரு. மையத்தை பார்த்ததுக்கு பின்னால மகன் ஜனாசா வேகமாக மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. 32 மணித்தியாலம் ஒரு மையத்தை வைக்கிறதே அநியாயம். வாப்பட மையத்துக்கு வரணும்னா முன்னால வாங்கோ, நேர காலத்தோட வாங்கோ. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மையத்தை மகனுக்காக வேண்டி 32 மணித்தியாலம் வைக்கப்பட்டது. ஆனால் அந்த மகன் உள்ளத்துல உணர்வு ஒன்று வரல. வாப்பட ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளணும். ஊரெல்லாம் சப் நிறைய நின்றிருந்தாங்க. எந்த மகனுக்காக வேண்டி 32 மணித்தியாலம் ஜனாசா வைக்கப்பட்டதோ அந்த மகன் ஜனாசா தொழுகையிலையும் கலந்து கொள்ளல. இதை விட ஒரு தந்தை பிள்ளைய வளர்த்து நஷ்டவாளியாகிறதுக்கு வேற என்ன கூறலாம் சகோதரர்களே? அதனால நாங்க வளர்க்கிறோம், நாங்க கவுன்சிலிங் கொடுக்கிறோம், நாங்க டிகிரி ஹோல்டர் ஆக்குறோம், நாங்க பட்டதாரியாக ஆக்குறோம், நாங்க யூகே விசா எடுத்து கொடுக்கிறோம் அல்ல. ரசூலுல்லாஹ்ட விசாவை கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொடுங்கள். நாங்க முன்சஃப்ல வெள்ளிக்கிழமை சுபகில மகன் அங்க நெருப்பு கொடுக்கிறான் தொழுகைக்கு. குர்ஆனை பத்த வச்சா ஆர்ப்பாட்டம் செய்றோம், துவேஷம் பேசுறோம். வீட்டுக்குள்ள அல்லாஹ் 60 தடவை தொழுங்கள் என்று சொன்னதை மகன் நெருப்பு கொடுத்து கொண்டிருக்கிறான். பள்ளி பத்த வைக்கிறதை விட மோசம், மஸ்ஜிதை இடிக்கிறதை விட மோசம். மகன் உது எடுத்தாத்தான் உள்ளம் கழுவிப்படும், சுஜூத் செஞ்சாத்தான் பணிவு வரும். ஞாபக சக்தியை கூட அல்லாஹ் சுஜூதுல வச்சுக்கிறான். அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த பக்கம் சென்றாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த குர்ஆனுடைய நிழல்ல எங்கட பிள்ளைகளை கொண்டு வர வரையில் நாம் எதிர்பார்க்கும் சந்தோஷத்தை காண இயலாது. ஒழுக்கமாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். சீதனம் என்னான்றத சொல்லிக் கொடுக்கலண்டா சீதனத்துடைய வரலாற்றை ஊர்ல இருந்து அழிக்கவே முடியாது. சகோதரர்களே, ஹலால சொல்லிக் கொடுக்கிறது, ஹராம தூரமாக்குறது ஒரு பெற்றோருடைய தாய் தந்தையுடைய கடமை. மகனை முன்னால கூப்பிட்டு சொல்லணும், மகனே மகர் கொடுத்து கல்யாணம் முடி, நீ வாலிபன், அல்லாஹ் உனக்கு அந்த பலத்தை தந்திருக்கிறான். சகோதரர்களே, மகர் எவ்வளவு பெரிய விஷயம். படிச்சு கொடுக்காம உள்ளத்துல பதிச்சு எடுத்துட்டோம்டா சீதன சிந்தனை கலராதே, எப்படியாவது கலற்றத்துக்கு தான் யோசிக்கும். வறுமையான திருமணங்கள் குர்ஆன் சொல்லுகிறது பணக்காரர்களாக மாற்றுவோம். ஆனா கல்யாணம் முடிச்சு வறுமையிலேயும் கடல்லையும் வாழ்றா அல்லாஹ் சொல்லாத ஒரு விடயத்தை வாலிப சமூகம் செய்கிறது. மகர் கொடுக்காம ஒரு மனிதன் மரணிச்சா நாளை மறுமையில் கடனாளியாக எழுப்பப்படுவான். மகருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க எடுக்க கூடாததை எடுத்து முடிச்சா எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக கியாமத்தில் இருப்பான். அந்த ஹராமுடைய தாக்கம் பல பரம்பரைகளுக்கு தாவும் சகோதரர்களே. ஹலாலுடைய தாக்கம் பல பரம்பரைகளுக்கு தாவும். எனவே சிறியவர்களுடைய உள்ளத்திலே எதை விதைக்க வேண்டுமோ இஸ்லாத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அவைகளை விதைத்துத்தான் அவர்களிலே கனியை, மறுமலர்ச்சியை, செழிப்பை பார்க்கலாம். வாலிபனே, உனக்கு லட்சம் அல்ல 10 லட்சம் அல்ல, உன்னுடைய டிகிரிக்கு அல்லாஹ் தந்ததுக்கு சீதன பட்டியலில் செல்லாதே. ரிசானா நஃபீக்குடைய வரலாற்றை படியுங்கள். அங்கே மரண தண்டனை நிரூபிக்கப்பட முன்னால் கடைசியா எழுதின வார்த்தை, இலங்கை வாழ் முஸ்லிம்களே, எனக்காக வேண்டி நீங்கள் கண்ணீர் சிந்தினீர்கள், ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள், என்னுடைய உயிர் பிச்சைக்காக வேண்டி முயற்சி செய்தீர்கள். அல்லாஹ்வினுடைய நியதி என்ற வீட்டு வறுமை, என்ற தந்த விரவு வியாபாரி காட்டுக்கு போனா புலிச்ச தப்பினாத்தான் விரவோட வருவாரு. இல்லண்டா என்ற தம்பி, நான் தங்கை தம்பிமார்கள் பசியில் புழுவாய் துடிப்போம். என்னுடைய திருமண வாழ்க்கையை நினைத்தால் எனக்கு எரிமலை வெடிக்கிறது. வயது வர முன்னால பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு நான் வெளிநாடு வந்தேன். என்னுடைய நிலைமை இவ்வாறாகிவிட்டது. இலங்கை வாழ் பணக்காரர்களே, இலங்கை வாழ் வாலிபர்களே, இலங்கை வாழ் முஸ்லிம்களே, இலங்கை வாழ் பெரியவர்களே, சொன்னா இது போன்ற ஒரு ரிசானா நஃபீக் இதுக்கு பின்னால உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவருடைய கடைசி வார்த்தை தான். சீதன பிடியின் வேதனை எத்தனையோ பெண்களை சீரழிக்கிறது, வாழ்க்கையின் ஒழுக்கத்தை முறிக்கிறது. ஒரு பொம்புல 4 மாசத்துக்கு மேல, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
தனியம்மையாக இருக்க இயலாது. இத்தா கூட 4 மாசத்தோட முடியுது. ஏன் இது? ஆரம்பத்துல 1 வருடம் இத்தா இருந்தது. 1 வருட இத்தா, அதை அல்லாஹ் மாற்றினான். 1 வருடம் வேணாம், பெண்ணுடைய தேவை இருக்கிறது. சைக்கினையால் சொன்னால் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, தான் கல்யாணம் முடித்ததிலிருந்து தன்னுடைய மகளுக்காக 20-30 வருடம் வெளிநாட்டில் கழிக்க ஒரு பெண்மணி தனிமையாக விடுபடுவதற்கு இஸ்லாத்தின் பார்வையில் சத்தியமாக இடமில்லை. சகோதரர்களே, பாவம் அந்த பெண்மணி. இஸ்லாம் ஒழுங்காக அமைத்தது. இஸ்லாத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். உது செய்ய சொன்ன இஸ்லாம் தலையை மசல் செய்ய சொல்லிச்சு. 5 நேரமும் தலையை கழுவினா எப்படி இருக்கும்? உதுவா நடக்கும், தொழுகை கால வருவாங்க, நோயாளியாக ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டி வரும். முடிக்கு ஒரு தொடுதல் மசல் செய்யுங்கோ, முகத்தை கழுவுங்கோ, பொருத்தமாத்தான் இஸ்லாம் எதையும் சொல்லியிருக்கும். மகர ஆண்கள தலையில வைங்கோ, பெண்களை கண்ணியமாக வரவேற்றிடுங்கள், வாலிபனிடம் சொல்லிக் கொடுங்கள். ஒரு சகோதரர் சொன்னாரு, ஹஜரத் நிக்காபாயான் நான் உட்கார்ந்தேன், சொல்றத கேட்டேன், இதான சொல்ற, பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுங்கோ. திருமணமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஆசிரியருடைய ஒழுக்கமா இருக்கலாம். நீங்க சொன்ன வார்த்தை, புறாக்கும் பணம் கொடுத்து தான் வாங்கணும், பொம்பளைய கொடுத்து சல்லி எடுத்து எப்படி கொண்டு வாரது சொன்னாரே. இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க, என்னை சுட்டது. மகனை கூப்பிட்டு சொன்னேன், மினிஸ்டர் ஃபேமிலியில கல்யாணம் முடிக்கிற சரி, 4 கோடியில காரை கொண்டு நிப்பாட்டன்னு சொன்ன சரி, இப்பவே போய் சொல்லி நானும் வருகிறேன். 1 சதம் வேணாம், மகளை மட்டும் அனுப்பி வைங்க, மோதிரம் கூட வேணாம். வாலிபர்களே, இஸ்லாம் மோட்டிவேட் பண்ணுது உங்களை. மடியில் வைத்து பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டுகிறது. கொடுத்து வாழ், எடுத்து வாழாதே. கொடுத்து வாழுங்கோ. பொத்துவில்ல மஸ்ஜித் கட்டுறதுக்கு தந்தை வந்து அடிக்கல் நாட்டினாரு, கொழும்புக்கு போய் சேர்றதோட மரணிச்சுட்டாரு. பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கடல் மாறி பள்ளிய முழு குடும்பமும் சேர்ந்து கட்டினாங்க. பாப்பா வச்ச நீயத்தை பிள்ளைகள் ஹயாத்தாக்கி காட்டினாங்க, ஹயாத்தாக்கி காட்டினாங்க. சகோதரர்களே, ஒழுக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி, தொழுகை, குர்ஆன். குர்ஆன் அதோட சொல்லுங்க, மகனே கண்ணியமாக வாழு, ஹலாலுக்குள்ள வாழு, உண்மையானவனாக வாழு. கடலிலே ஒரு பறவை 8000 கிலோமீட்டர் பறக்குகிறது. மரம் கிடையாது, நிழலார இடம் கிடையாது, இளைப்பாற மரங்கள் கற்கள் கிடையாது. ஆள் கடல் வழியிலே இவ்வளவு தூர பிரயாணத்தை அந்த பறவை செய்கிறது. சகோதரர்களே, அந்த பறவைக்கு கையிலே காலிலே இருப்பது ஒரே ஒரு கம்பு குச்சி, கம்பி குச்சி அல்ல. அந்த கம்பு குச்சியில் தான் அது நிழல் இளைப்பாரி திரும்ப பிரயாணத்தை துவங்குகிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த கடல் நடுவிலே தான் அது முட்டை விடுகிறது, அங்கேதான் குஞ்சு பொரிக்கிறது. பெற்றெடுத்த குஞ்சு, அந்த குஞ்சியை 8000 கிலோமீட்டர் பறக்க பழக்கிறது. அந்த குழந்தைக்கும் ஒரு கம்பு துண்டை கொடுத்து அதே கடலில் பறந்து வர கற்றுக் கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய சொத்தில் அல்ல, சொந்த கால்ல. அல்லாஹ்வுடைய கயிறு வானத்திலிருந்து பூமியை நோக்கி வருகிறது. அதை பிடித்தால் செழிப்பாக அல்லாஹ் வாழ வைப்பான். பெற்றோரை மதித்தால் வாழ்க்கையில் பரக்கத், மகர் கொடுத்து திருமணம் முடித்தால் வாழ்க்கையில் பரக்கத். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் இருக்கும் அத்துணை நெருக்கடிகளையும் அல்லாஹ் தூக்கி வீசுவான். சரியான சுன்னத்தான முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய முறை இருக்கிறது. அதை எடுத்து நடந்து பார்ப்போம். பிள்ளைகளால் எவ்வளவு பெரிய கண் குளிர்ச்சி கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, இந்தியாவில் ஒரு மகன் கிடைக்கிறார். 15 வருஷத்துக்கு பின்னால கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்க, பஞ்சு மெச்சையில வித்த மாதிரி வளர்க்கிறாங்க. வளர்த்துக் கொண்டிருந்த பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்புறாங்க. திடீரென்று ஒரு நாள் செய்தி வருகிறது, உங்களோட மகன் மயங்கி இருக்கிறார், வந்து பாருங்கள். வந்து பார்த்தா பிள்ளையோட வாயிலிருந்து நுரை செல்கிறது. அந்த பிள்ளையின் உயிர் சென்று விட்டது. அந்த பிள்ளையின் உயிரே சென்று விட்டது. பார்த்தா என்ன, பாம்பு கடிச்சிருக்கிறது அந்த பிள்ளைய. பாம்பினுடைய விஷம் அந்த பிள்ளையின் உடம்புல. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த விஷத்தை பார்த்த ஆச்சரியப்பட்ட எங்களுடைய பிள்ளைக்கு தூசி படாம வளர்த்தோமே, எப்படி இவ்வாறு நடந்தது? மேன்மையானவர்களே, பார்த்தா பிள்ளை ஸ்கூலுக்கு போட்டு கொண்டு போற சப்பாத்துக்குள்ள, ஷூஸுக்குள்ள பாம்பு இருந்திருக்கிறது. உம்மா பாப்பா சப்பாத்தை போட்டுட்டாங்க, பிள்ளையோட மிச்சம் பாசம் காட்டினாங்க. ஆனா சப்பாத்தை தட்டி போடணும்ன்ற சுன்னத்து தெரியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்துச்சு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒருவர் பாதணியை சப்பாத்தை அணியும் பொழுது தட்டி அணியுங்கள். மறுமையின் நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர் சப்பாத்துக்குள்ளே இருப்பது என்ன என்று விளங்காமல் அணிய வேண்டாம் என்று சொன்னாங்க. தலைக்கல்ல, காலுக்கு போடுற சப்பாத். இதுதான் சொல்றேன், சமூகம் சரிகிறது என்றால் காலிலும் தலையிலும் வாழ்க்கையிலும் திருமணத்திலும் மரணத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நெறி
தூரமானால் ஒரு மரணித்த சமூகத்தை பார்க்கலாம். உயிருள்ள சமூகம் வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வரவேற்று எடுத்தது போன்றே சிறியவர்களின் வாழ்க்கையில் அதை சேர்த்து விடுங்கள். அழகை பார்க்கலாம், செழிப்பை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம், துஆவை பார்க்கலாம், வெற்றியை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, மன நிறைவான தைரியமான ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து விடுவாயாக. அன்பு நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ற வாழ்க்கை எங்களுக்கும் தருவாயாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தருவாயாக. உண்மையான முத்தகீன்களாக வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை வச்சு எங்களுடைய கண்களை குளிரச் செய்வாயாக. தவறான திசைகளுக்கு கொண்டுடாத யா அல்லாஹ். பேராபத்துகளை விட்டு எங்களை பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. திடீர் அனர்த்தங்களை விட்டு எங்களை வாலிப பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பாயாக. கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. களிமா இல்லாத மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. ஈமான் இஸ்லாத்தை விட்டு தூரமாகி பிள்ளைகளால கஷ்டப்படுற காட்சி எங்களுக்கு வச்சிடாத யா அல்லாஹ். யாழ் எத்தனை கோடி செலவழிச்சாலும் சம்பாதிச்சாலும் உனட்டு வரப்போறது ஈமானோட யா அல்லாஹ். அந்த ஈமான் உறவை எங்களை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திடுவாயாக. எங்களை விட எங்களோட நபியோட இஸ்லாத்தோட பாசத்தை, மஹப்பத்தை, இதாஅத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு நசீபாக்கி விடு ரஹ்மானே. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களோட மரணிச்சு எங்களோட உம்மா வாப்பா மாருக்கு ரஹ்மத் செய்வாயாக. கபராளிகள் ஆகிறாங்க யா அல்லாஹ், அவங்களோட கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக்கி வைப்பாயாக. நறுமணம் வீசும் கபராக ஆக்கி தருவாயாக. அவங்க தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல பழக்கி தந்தவங்க யா அல்லாஹ். தொலை சுஜூத் செய்ய சொல்லி தந்தவங்க யா அல்லாஹ். ஜும்மாவுக்கு வர கரம் பிடிச்சு வந்தவங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், நோம்பு பிடிச்ச பழக்கினவங்க யா அல்லாஹ். சஹர்ல எலும்பி சமைச்சு தந்தவங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக, மகஃபிரத்தை கொடுப்பாயாக, சலாமத்தை கொடுப்பாயாக. அவங்களை கண்ணியமா கபர்ல வாழ வைப்பாயாக. அவங்களோட பாவங்களை மன்னிச்சு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். யாற்றையும் கையேந்தி வாழ்ற வாழ்க்கையை வச்சிடாத யா அல்லாஹ். சீதனத்தை விட்டு எங்களோட பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. தக்வாவோட தீனோட உண்மையான முத்தகீன்களாக வாழ்ந்து செழிப்பான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. கோடி கோடியா பரக்கத்துக்குரிய வருமானத்துக்குரிய வாசல்களை திறந்துக்கிட்டது யா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ். எங்களோட குடும்பங்கள்ல கேன்சர்ல, கிட்னில, ஹார்ட்ல யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இது போன்ற நோய்களோட தத்தரிக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஷிஃபாவை நசீபாக்கு ரஹ்மானே. எங்களை மன்னிப்பாயாக. இந்த மஸ்ஜிதை செழிப்பாக்குறவர்கள் நீ செழிப்பாக்குவாயாக. அழகாக்குறவர்கள் நீ அழகாக்குவாயாக. வெளிச்சமாக்குறவர்கள் நீ வெளிச்சமாக்குவாயாக. மஸ்ஜித் ஹயாத்தாக்கி சமூகத்தை ஹயாத்தாக்கும் மேலான பணியை புரியும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில் வலியில் ஹமீத் فعال لما يريد. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أخوانا الكرام، أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان، ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وإذا قرأ القرآن فاستمعوا وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم.